இது சாண்ட்ரா பணம் போட்டு எடுத்துட்டாங்களா சோறு கீரி அதுவும் 20 லட்சமா அம்மா சொல்லிட்டு டைட்டில் தமிழ் பார்த்துட்டு அதிர்ச்சி கூட வரலாம். இது என்ன ஏது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு, நாளைக்கு யார் என்ட்ரி, அதாவது இன்னைக்கு யார் வீட்டுக்குள்ள போயிருக்கா, நாளைக்கு என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, சாண்ட்ராவுக்கு ஏன் பெட்டி எடுக்கிற சூழ்நிலை உருவாச்சு அப்படிங்கிறதெல்லாம் அந்த வீடியோ சொல்ல போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு 100-150 லைக்க போட்டு பாருங்க. சாண்ட்ராவெல்லாம் யாருக்கு பிடிக்காதோ அவங்களும் லைக்க போடுங்க. கமெண்ட்ல இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட ஒரு 30 கமெண்ட்டை வந்து தட்டி விடுக்கோங்க. எல்லாரும் கமெண்ட் பண்ணலாம். 30ங்கிறது நான் மினிமம் பாரா வைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு டாஸ்கா வச்சா நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். அதனால உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இப்போ சாண்ட்ரா என்ன 20 லட்சமா என்ன அவ்வளோ பணம் வைக்க மாட்டானுங்க, என்ன வின் பண்ற என்ன நக்கிட்டா போறது அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்கறதெல்லாம் எனக்கு காதல் உழுகுது. ஆனால் இங்கே தான் என்னன்னா, பூர்ணிமாவோட ஹையஸ்ட் அமௌண்ட் 17 lakhs 17 லட்சம். ஆனால் அவங்க வந்துட்டு வின் பண்ணுற அமௌண்ட்ல வந்துட்டு கழிக்கலன்னு நினைக்கிறேன் அப்போ அந்த சீசனில். ஸோ ஆல்ரெடி இந்த 50 லட்சம் வின் பண்ணாலே அதில் டிடிஎஸ் அது இதுன்னு போக ஜிஎஸ்டி அதெல்லாம் போக 35 லட்சமோ சம்திங் தான் வரும். இப்போ இவனுங்க வேற மணி பாக்ஸில் அங்கங்கே 1.5 லட்சம் 2 லட்சம் குறைச்சிட்டே வரானுங்களா. ஸோ ஒரு கம்மியான அமௌண்ட் தான் வின்னருக்கு கிடைக்கும், அதில் ஜிஎஸ்டி அதெல்லாம் போவேன். இப்போ சாண்ட்ரா வந்து 30 லட்சம் 20 லட்சம் எடுத்துட்டாங்களா இல்லையா, அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கறதெல்லாம் புரியுது. ஸோ இது வந்துட்டு ஒரு 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 பெரிய உருட்டு சேனலில் வந்துட்டு போட்டிருக்கானுங்க. இந்த மாதிரி வந்துட்டு இருக்கானுங்க, சாண்ட்ரா வந்துட்டு 20 லட்சம் வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு லைவ்ல இருக்கும்போது சடனாக அந்த கமெண்ட் வருது, ப்ரோ இந்த மாதிரி ஒரு சேனலில் வந்துட்டு 20 லட்சம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க சொல்லி சொல்றானுங்க. நான் வந்து பதறி அடிச்சுட்டு என்னடா சொல்றீங்க, நான் இப்போ தானடா எல்லாம் பார்த்துட்டு வரேன், எங்கேயுமே அந்த மாதிரி பார்க்கலையே அப்படிங்கும்போது இப்போதான் போயிது ஏதோ ஒரு வேலை ஒன்று பார்த்துட்டு இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது சாண்ட்ராக்கு ஓட்டை கெயின் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு சின்ன சின்ன வேலையில பார்க்குறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அப்படி இந்த மாதிரி பெட்டிலாம் எடுத்துட்டாங்கன்னு சொல்லாமல் பதறி அடிச்சுட்டு ஓட்டுக்கிட்டு போடுவானுங்க, இல்லை வேற ஏதாச்சும் பண்ணுவானுங்க அப்படிங்கிற மாதிரி போடுறாங்களான்னு தெரில. ஸ்டில் இப்போ இந்த வீடியோ ரிலீஸ் ஆகி நீங்கள் நான் ரெக்கார்ட் பண்ணுறது வந்துட்டு ஒரு 10 o'clock போல். நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டயத்தில் வரைக்கும் சாண்ட்ரா பொட்டியை எடுத்துட்டாங்க அப்படிங்கிற எந்த ஒரு அஃபிஷியல் நியூஸும் வரலை. ஸோ இது கம்ப்ளீட்லி ஃபேக். ஸோ இந்த ரூமரை நம்பாதீங்க. உடனே என்னோட தம்ப்லைனையும் டைட்டிலையும் பார்த்துட்டு அதான் ஓப்பனிங் பார்த்தவங்களே நான் என்ன சொன்னி அவங்க என்ன 2 நிமிஷம் பார்த்துனாலும் சொல்ல பிடிக்க முடியும். ஸோ அப்படி இது இல்லை, இதெல்லாம் ரூமர் அப்படின்னு சொல்றது. அதான் அந்த வீடியோ இது மட்டும் இல்லை, போயிடாதீங்க. இதுக்கப்புறம் தான் மெயினான ட்விஸ்ட்லாம் இருக்கு. அப்சரா உள்ள வந்துட்டு சாண்ட்ராவை செய்யின்னு செஞ்சிருக்காங்களாம். ஸோ நீ எந்த வேலையும் பார்க்கறதில்ல, அதே மாதிரி ட்ராமா பயங்கரமா பண்றீங்க, ஓவரா அழுதுட்டு இருக்கீங்க சொல்லும்போது சாண்ட்ரா பயங்கரமா பேசிட்டு கேமரா முன்னாடி போய் ரிஜிஸ்டர் பண்ணி அழுது ஒரு மாதிரிலாம் பண்ணிருக்கிறாங்க. மேபி அதான் நான் அந்த காலைல வீடியோ சொன்னால பேனிக் அட்டாக் அது வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்ததுக்கப்புறம் விட்டும்ல, அது மாதிரி வந்துச்சா எனக்கு தெரில. ஸோ இது ஒரு பக்கம் சம்பவம் நடந்திருக்கு. நாளைக்கு வேற யாராவது என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சரா, ரம்யா, ஜோ ஒரே மாசான ஆட்கள் தான் உள்ள போறாங்க. பட்டாசா வெடிக்க போகுது. கேட்கும் போது உங்களுக்கு சிரிப்பு வருதுல, என்ன பண்றது அப்படிதான் அனுப்புறாங்க. அந்த ஆம்பளை வந்து உள்ள போறாராம். ஆம்பளை வேற யாரு, பிரஜன் தான். பிரஜன் போய் பயங்கரமான சம்பவம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றானுங்க. இது வரைக்கும் எல்லாரும் சம்பவம் சொல்லலாங்க, ஒரு இது இல்லை. ஸோ இவங்க போய் என்ன பண்ண போறாங்க, பிரஜன் போய் வந்துட்டு என்ன பண்ண போறான்னு தெரியல. இதெல்லாம் தாண்டி பிரஜன் ஒரு விஷயம் வந்து பண்ணாரு, இந்த நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதுக்கு தான் சொல்றேன், முடிஞ்ச அளவுக்கு இந்த கண்டென்ட்டுக்காவது கமெண்ட் அடிங்க. ஏன்னா நான் அது என்ன கமெண்ட் அடிக்கணும்னு நானே சொல்றேன். அவர் என்ன சொல்லியிருக்காரு இன்டர்வியூல பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எல்லாம் வந்து ஸ்கேம்ட்ரான்னு வந்து யாராச்சும் என்னை டேக் பண்ணி நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பொங்கலுக்கு ஒரு கேஷ் வந்து கேஸ் போலீஸ் கேஸ் டிஃபேம் கேஸ் வந்து உங்களுக்கு போனஸா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஓப்பனா மிரட்டுறாரு. யார, இந்த மாதிரி நார்மல் ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்றாங்கல்ல, அவரை டேக் பண்ணியோ இல்லை யூடியூப்லயே போறீங்கன்னா சைபர் லிங்க்ல நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் வைக்கிறேன், ஒரு ஆள் எத்தனை கமெண்ட் வேணாலும் போடலாம், உங்களுக்கு ஹேஷ்டேக் இல்லை வெறும் அந்த சொன்ன ட்ரா போட விருப்பம் இருந்தா போடுங்க. என்ன ட்ரா போடணும், அதாவது அவர் சொல்றாரு ஸ்கேம்ட்ரான்னு யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்கேம்ட்ரான்னு யாரும் சொல்லாதீங்க, ஸ்கேம்ட்ரான்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான், ஸ்கேம்ட்ரான்னு சொன்னீங்கன்னா உங்க மேலே டிஃபேம் கேஸ் போடப்படும், அவங்க ஸ்கேம் பண்ணலை. ஸோ டோன்ட் யூஸ் ஸ்கேம்ட்ரா வேர்ட் எனி வேர் எனி பிளேஸ் எனி டைம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிடாதீங்க. என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டேன், நான் உங்களுக்கு புரியுதா? அது பண்ணக்கூடாது, நடிப்பு அரக்கி அதுவும் போடக்கூடாது, உண்மை விளம்பி அதை போடுங்க. துணிவே சக்தி அப்படி வந்து இருக்கணும். அதனால
அதனால அது பண்ணாதீங்க. பிரஜன் வந்து கேஸ் போட்டுருவாரு, புரியுதா? ஆல்ரெடி ஒரு கேஸ் பைத்தியம் இருக்கு, ஊர் அறிஞ்ச கேஸ் பைத்தியம், அது உங்களுக்கே தெரியும். எதுக்கத்தாலும் அவனோட அது இதான் இருக்கும். அவன் தான் சொல்லியிருப்பான் இன்டர்வியூக்கு முன்னாடியே, அந்த மாதிரி கேஸ் கேஸ் போட்டு சொல்லுங்க பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லி. அந்த பைத்தியக்கார பையல அவனை நம்பி இந்த ஆளு உட்காந்து இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு ஏன் சிரிப்புக்கு நகைச்சுவை தான் பண்றானுங்க. இப்போ உங்களுக்கு 3 கண்டென்ட் ஒரே வீடியோல கொடுத்துருக்கேன். அதனால வந்துட்டு தெளிவா கமெண்ட்ல போடுங்க, ஓகேவா? அதனால நாளைக்கு யாரோட கொஸ்டின்ஸ் பயங்கரமா இருக்கும், யார் வெடியா வெடிச்சிருப்பாங்க. அப்சரா எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் மினிட் ஸ்கோர் நிறைய பேர் போனாடி பண்ணாங்களா, போனாடி ரியா வந்து லாஸ்ட் கெஸ்ட் வீக்ல ஒரு ஸ்கோர் பண்ணாங்க. அது மாதிரி அப்சரா பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பண்ணா ரொம்ப நல்ல சந்தோஷம். ஏன்னா அவங்க ஒரு பியூர் சோல், அப்சரா நல்ல பொண்ணு, அவங்க ஸ்கோர் பண்ணுறதுல எனக்கு ஹாப்பி. ஸோ உங்களோட கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். நான் சொன்ன மாதிரி ஸ்கேம்ட்ரா அது போட்டுறக்கூடாது, தப்பு, புரியுதா? அண்டர்ஸ்டுட். ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா, பை.